கல்யாண வீட்டில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. இவர் அப்பாவும் பிள்ளையும் பேச விட்றாங்க. 3 மாதத்தில் கலைஞ்சிரோன்றாப்புல. அந்த பொண்ணுக்கு பக்குன்னு இருக்குது. ஏங்க என்ன 3 மாதத்தில் கலைஞ்சிரோன்றாரு. ஏம்மா ஆட்சியை சொல்கிறாருமா. ஓ சரி சரி 6 மாதத்துக்குள்ளே விளங்காது கலைஞ்சிரும் அப்படின்றாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க. என்ன இது 6 மாதத்தில் விளங்காது கலைஞ்சிரும் சொல்கிறாங்க. ஆட்சியை சொல்கிறாங்க. ஆட்சியை இங்கே சொல்கிறாங்க. அது அவங்க ஸ்டைலாம். ஒவ்வொரு திருமணத்துக்கு போனாலும் புலம்புறது தான் வேலையாம். அட பாவிங்களா, திருமணத்தில் மங்களவாத்தியம் எதுக்கு திரும்ப இசைக்கிறாங்களா? விளங்காம போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட கேட்கலாம். நீ மேலே போட்டு மைக்கை கொடுத்துட்டு அந்த பொண்ணு பாவம் அப்படி உட்காந்துது. என்னடா பண்ணுறது? நேற்றுலேருந்தே நம்மளை கூட்டு போய் மருதாணி போட்டு அதை போட்டு அப்புறம் என்னது ஃபேஷியலு அதை பண்ணி இதை பண்ணி தூங்க விடாமல் பண்ணி காலையில் 5 மணிக்கு எழுப்பி அந்த சடங்கு இந்த சடங்கு பண்ணி புகையில் உட்காந்து தாலி கீழே கட்டினோன்னே எப்படா போய் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கலான்னு போனால் இவர் வந்துட்டு எச்சரிக்கிறேன். எனக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்? 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்தில் கலைஞ்சிரோன்றீங்களே 6 மாதம் கூட நீடிக்காது. அது வேற பயப்படுறான். இப்போ மறுபடியும் 6 மாதம் கூட நீடிக்காதுன்னா இவன் பயப்படுறான். இப்போதான் கல்யாணம் ஆச்சு, இந்த அதுக்குள்ளே வந்து 6 மாதம் கூட நீடிக்காது. ஐயோ இப்போ அமங்கல வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, சில வார்த்தைகள்லாம் வந்து பேசக்கூடாது சொல்லுவாங்க. பேசக்கூடாது. அதுக்கப்புறம் கல்யாண மேடையில் போய் உட்காந்து 6 மாதம் நீடிக்காது, 3 மாதத்தில் கலைஞ்சிரும். என்ன இது கொடுமை? அந்த பேரண்ட்ஸ் உண்மையிலேயே கட்சி சார்ந்தவரும் அவங்க அப்பா இருப்பாரு. அந்த அம்மாவோ அந்த பொண்ணோ மற்றவங்களோ என்னப்பா இங்கே வந்து நீடிக்காது கலைஞ்சிரும், முறிந்து விடும் அப்படின்னு என்னப்பா முறிந்து விடும் அப்படின்னு